கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். என்னங்க லிங்க் பண்ணுறேன், லிங்க் பண்ணி விந்து மண்டிக்கு ஏற்றுவாங்க. எப்படி இன்னொரு ஆள் விந்த இன்னொரு ஆள் மண்டையிலையா சொல்லியா தெளிவாக பேசலாம். என்ன நடந்தது எப்படி நடந்ததுன்னு சொன்னால் எல்லாருக்கும் புரியும். விந்து மண்டையில் ஏற்றுறது எப்படின்னு நம்மளும் ஒரு கற்றுக்கலாம். பொதுவாக குளுக்கோஸ் ஏற்றுவாங்க, நரம்பில் குத்துவாங்க, உள்ளே போகும். அதில் விட்டமின் மினரல்ஸ் எல்லாம் இருக்கும். இல்லை மருந்து, நோய் மருந்தும் இருக்கும். குத்துறாங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம்னா குளுக்கோஸ் மேக்ஸிமம் சொல்லுறாங்க. ஆனால் அது குளுக்கோஸ்னு ஒன்று இல்லை, அது உள்ளே நிறைய பேர்லாம் இருக்குது சொல்யூஷன். அந்த சொல்யூஷனுக்கு நிறைய பேர் இருக்குது. அதை போட்டு உள்ளே ஏற்றுவாங்க. அது டாக்டராக நிறைய பார்த்து உங்களுடைய கெப்பாசிட்டியை பார்த்து, உங்கள் ரத்த அளவை பார்த்து, உங்கள் ரத்தத்துக்கு எது தேவைன்னு பார்த்து அந்த மாதிரியான ஒன்றை ஏற்றுவாங்க. விந்து ஏற்றுவாங்கன்னா அவர் விந்து அவரே ஏற்றிப்பாரா, இல்லை ஒருத்தர் விந்து இன்னொருத்தர் மாதிரி ஏற்றிப்பாங்களா? இப்போ நம்ம விந்து ஏற்று போய் பொம்பளை கிட்டே ஏற்றினா ஒரு புள்ள பிறக்கும், அப்படி தானே? விந்தியே ஏற்று ஊசியில் போட்டு எடுத்து மாட்டுக்கு எடுத்து வராங்க, மாட்டுக்கு ஏற்றுறாங்க, மாடு குழந்தை பிறகுது. மனுஷன் விந்து ஏற்று போய் மாட்டுக்கு ஏற்றினாலும் புள்ள பிறக்குமான்னு தெரில. விசித்திரமாக எதுமா வருமானு ஆராய்ச்சியாளங்களாம் அதையும் பண்ணி பார்த்துக்கிறானுங்க. பச்சை குரங்கிட்ட போய் பண்ணிக்கிறானுங்க, இந்த மாதிரி விந்து ஏற்றிக்கிறானுங்க. எய்ட்ஸ் எல்லாம் வர வந்துட்டுக்குது. ஸோ கேள்வியை சரியாக சொல்லு, எந்த விந்தோட எந்த ஆன்மீகத்தை சேர்த்தாங்க, லிங்க் பண்ணாங்க? எல்லாம் மேஜர் தான். எப்படி நான் கை வச்சு குலுக்கி உங்ககிட்ட குத்துட்டா நீ எத்தனை எல்லாருக்கிட்டையும் குத்துருவேன்? ஓ, இப்படியெல்லாம் கூட ஆன்மீகங்களா? இல்லை, எந்த நாய் அந்த மாதிரி பந்தம் எனக்கு தெரில. இல்லை, ஆன்மீகன்ற பேரில் பலவிதமான முட்டாளுங்களாங்கிறாங்க. நாங்கள் ஈசிஆர் ரோட்டில் ஒரு நாள் ஹோட்டல்லாம் புக் பண்ணி ரூம்லாம் தங்கியிருந்தோம். இன்றைக்கி ஒரு பெரிய ஆன்மீகவாதி அம்மா கிட்டே போய் வந்துக்கிறான். குருவை சாவஷ்டியும் துணைக்கு போய்கிட்டான். அவன் தான் இந்த தகவல் சொன்னான். நான் ஒரு சாமியார்கிட்ட போயிருந்தேன். அவர் எனக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு. ஒரு நாள் என்னை படுக்க வச்சு அப்படின்னா, ஏன்டா சாமியார்னா எனக்கு ஞானம் வந்துடுமா, அவருனா இவனுக்கு ஞானம் வந்துடுமா? ஐயோ, இது நல்லது. இப்போ எல்லோரும் இப்போ எனக்கு எல்லோரும் என்ன பண்ணேன், நான் கூப்பிட்டு வச்சேன். சத்தியமாக இந்த மாதிரி ஒரு சாமியார் இருக்கிறானுங்க, ரகசியமாக இருப்பானுங்க, தெரியாமல் இருக்கலாம். நம்ம வெளிப்படையாக பேசலாம். விலகிறானுங்க, நீங்கள் உஷாராக இருங்க. ஆமாம், அவர் சாமியார். ஒருத்தர் ஜிர தலையோடு வந்துக்கிறாரு, வெள்ளைக்காரன் வந்துக்கிறான், அவனும் வைக்கிறாரு. ஆமாம், அவன் புள்ள வந்துக்கிறான், அவனும் வைக்கிறாரு. இது வீடியோவில் போட்டு வச்சுக்கிறாங்க. போய் பாருங்கள் எந்த சாமியார் யார் பண்ணாங்கன்ட்டு. சத்தியமாக இது அசிங்கமாலாம் இல்லை. பிறப்புறுப்பை சப்பினார், பிறப்புறுப்பை சப்பினார் அப்படின்னு போனால் உங்களுக்கு தெரியாது வச்சிங்களேன். சப்புறது பிறப்புறுப்புலேருந்து ஒழுங்கின வெள்ளையா? இப்போ தான் ரீல் பார்த்துட்டு வந்தேன். நீங்கள் எப்படி தான் இந்த கேள்வி கேட்குறீங்கன்னு தெரில. எங்கள் மாமா குஞ்சியை போட்டு எடுத்து வச்சுக்கிறேன்னா, அவள் எதிர்க்கிறோ மாமா குஞ்சு எல்லாமே போட்டு எடுத்து வச்சுப்பேன். ஆமாம், மாமா குஞ்சு வள்ளிய குஞ்சு அது வளர்ந்துனுக்குது. நான் பிறந்து தானே வளரும், ஓரளவுக்கு நின்று தானே, இல்லை வளர்ந்துனே இருக்குது, இது வளர்ந்துனே இருக்கோம்னா குஞ்சு வளர்ந்துனே இருக்குதா? ஆமாம், நீ வேணா பாரு குஞ்சேன்னு கேட்குறான். ஐயோ, எனக்கு வேணான்றா. ரொம்ப நாளும் பேசிக்கிறாங்க. அவங்க மாமா குஞ்சுக்கு பிறந்த நாள் கேக் வாங்கி கொடுத்தேன், இது காம்ப்ளான்லாம் வாங்கி கொடுப்பாங்க, வளரும்ன்றான். அதே எப்படி வளர்றதுக்கு காம்ப்ளான் வாங்கி கொடுக்கணும். அப்போ குஞ்சுக்கு தனியாக காம்ப்ளான் இருக்குதா? ரொம்ப நேரமாக பேசிட்டு கட்சியா. சரி, அந்த குஞ்சை காட்டு போட்டு பார்க்கட்டோம்னா இப்படி மூடி நடி பார்த்தா ஒரு பெண்க்கு வந்துக்குது. அதில் கேரளாவில் குழந்தைங்களுக்கு பேர் குஞ்சான். இல்லை, கொஞ்சம் நீ பேசும்போது சிரிப்பு, நீ சீரியஸாக கேட்டு எனக்கு தெரியுது. ஆமாம், பாதிக்கப்பட்டு தெரியும். அப்போ கொஞ்சம் இருந்தாலும் புள்ள கேட்டு தான் சொன்னார் எங்கள் அப்பா. நான் சொன்ன புள்ள கொஞ்சம் இருந்தாலும் அப்போ கேட்டு தான் சொன்னேன் நான். நீ போய்ச்சிரு விடானாரு. பாத்ரூம் கட்டியிருந்தோம் நாங்கள். அப்போ ஏதோ கதை ஒன்று போயிருந்து, அப்போ இந்த கதை பேசியிருந்தோம் நாங்கள். இது அப்பனும் புள்ளியும் பேசுகிற கதை இல்லைடா, நீங்கள் ரொம்ப மட்டமான குடும்பத்துலேருந்து வந்துக்கிறேன் நீங்கள் சொல்லலாம். சாமியாரே அப்படி தாங்கிறானே எனக்கு ஒரு தெம்பு, பரவாயில்ல, நம்ம அப்பாவும் புள்ளியும் கரெக்டாக தான் பேசியிருந்துக்கிறோன்ட்டு. இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. குளத்தில் குஞ்சுன்னு குசு விட்டா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நான் பபுள் வரும்ல, குசு விட்டும் காமிச்சார் எனக்கு, பாரு வருதுன்ட்டு. நீ வாயில் தானே ஊதுன என்ன? இல்லைடா, குசு தான் இதுன்னாரு. ஆமாம், நான் விட்டு பார்த்தா முடிவுக்கு வந்தேன். ஆமான்ட்டு. இங்கே தாங்க அந்த ஏரி, அதுக்கு எதிர தான் இந்த மாதிரிலாம் இது ஆச்சன் ஸ்பிரிங்கெல்லாம் கட்டாங்க. அந்த ஏரியில் தான் இந்த சம்பவம் நடந்தது. அப்படின்னா என் குசு அங்கே இருக்குது. ஆமாம், அங்கே போயிட்டு அங்கே கழுவேன் நான். நீங்கள் போய் குடிக்காதீங்க.
ஆமாம், குரு போய் கக்கா போன இடம் குடிச்சிங்கன்னா நீங்கள் ஞானம் வந்துடுவீங்க. என்ன பண்ணக்கூடாது, சொல்கிறவன் எது வேணா சொல்கிறேன், கேட்குறவனுக்கு என்ன வேணா கவனமாக இருக்கணும். அந்த மாதிரிலாம் வந்து செம்மன்லலாம் ஒருத்தர் வந்து ஞானம் அடைய முடியும். சப்பத்தினால அதெல்லாம் தனிப்பட்ட தேவைகளை இல்லை அபிலாசிகளை இல்லை இயலாமையே அந்த மாதிரி பண்ணிக்கிறானுங்க. முட்டாள்தனம், அசிங்கம் அது. அவன் தான் முட்டாள்லாம் நீங்கள் அங்கே போகிறீங்களே, அது இன்னும் கேவலம். அந்த மாதிரி இது இருக்காதீங்க. அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் ஒன்று சாத்தியம் கிடையவே கிடையாது. ஒருத்தன் முக்கியம் தான் நான் கடவுள்ன்ட்டு, அதில் 2 பேர் தலையில் போய் முட்டினானுங்களாம். அவங்களுலேருந்து தலையில் இவன் தலையில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்குது ஸ்ட்ரைட்டாக. அப்படியும் நடக்காது. ஞானம்னா இன்னொருத்தங்கிறான் சாமியார்லாம் காலை சிண்டு வரல் இருக்குது இல்லை, அது நெத்தியில் வைப்பான். சிண்டு வரல் நெத்தியில் வச்சான்னு வச்சிங்க, அவனுக்கு ஏறிட்டோம் மேலே, எல்லாருக்கும் தான் ஏறிடும். பின்னாக போய் குத்துறேன்னா வாங்க சிண்டு வரலுன்றீங்க, சிண்டு வரல நகை இல்லாமல் இருந்ததுன்னு பாருங்கள். சாப்பிட்டா இருந்தால் தடவி கொடுக்குற மாதிரியே இருக்கும். அப்போது இந்த மாதிரிலாம் சாமியாருக்கு விதவிதமாக. இன்னும் சில பேர்லாம் சூத்தில் கை வச்சு தள்ளி தூக்கி விடுவோம். இப்படி வச்சு அப்படி தூக்கி விட்டாரு வச்சுக்க, மூளை தத்து வந்து தலைக்கு வந்துடும். ஆமாம், பார்த்துக்கிறீங்களா? அது மாதிரிலாம் நீங்கள் யாருன்னா தெரியுமா உங்களுக்கு? இது ஒன்றும் அசிங்கமானது இல்லையா? சூத்தில் கை வச்சு இப்படி தூக்கி விடணும். பீசங்கையா சோத்தங்கையா, அது அவர் செஞ்சால் தான் ஏறும். நீங்கள் போய் தடவி இது மாதிரி ஏற்றிக்க முடியாது. நீங்கள் போய் கடைக்கன்னு வாங்கிட்டு எல்லாரும் கூப்பிட்டு சின்ன சூத்தில் கை வச்சு தூக்கி விட்டு ஏறிச்சு. இதெல்லாம் நான் பச்சிக்கிறப்பா கேட்டுக்கிறேன், கேள்விப்பட்டுக்கிறேன். இது வித்தியாசமாகுது. குழி காய்ச்சி எதுவுமே எல்லாருக்கும் கொடுங்க, கிளாஸ் ஊற்றி களி கொடுத்துருவானுங்களா? ஐயோ இப்போமா கொடுக்குறானுங்க. இதை பார்த்து திருந்துறாங்களான்னு பார்க்கலாம், நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ யாரும் இல்லை, நாங்கள் உங்களுக்கு அனுபவம் ஆகலைன்னு கஷ்டப்படுறீங்களா? தேவைப்பட்டால் ஒரு இடம் சொல்லுவார், போய் நீங்களும் அனுபவம் வாங்க, போயிடுவாங்க. நம்ம எப்பவுமே பின்வாங்கக்கூடாது. முன் வைத்த காலை நான் பின் வைக்க மாட்டேன். நாங்கள் ஏதோ நடக்கிறத சொன்னால் அனுபவமாக இருந்தால் கூட அது ரகசியமாக வச்சுக்கிறோம். அது பப்ளிக் பண்ணோமா? உனக்கு தேவைன்னா கம்முன்னு சொல்லாமல் போயேன், நாங்கள் என்ன வேணாம் அட்ரஸ் சொல்லணுமா? அது இங்கே சொல்ல மாட்டோம். ஏன்னா அவங்கள பப்ளிக் பண்ணுறத நாங்கள் பேசிங்க. இதுதான் சாக்குன்னு என்ன பண்ண மாட்டேன், யாரையும் பப்ளிக் பண்ண மாட்டோம். நவர் அதுக்காகவே போகிற இருப்பான், யாருக்கு தெரியும்? நல்லா இருக்குது. இது நமக்கு யாரும் தனியாக ஒரு ஆம்பளைக்கு அடிக்க வேண்டியதில்லை. நேராக போயிடலாம், என்ன பண்ணுறதுன்ட்டு. ரோட்டில் நிறைய தேடி உட்காந்துக்கிறாங்க, நேராக போயிடுவாங்க. அங்கே இது நல்லா இருக்குது இந்த ஆன்மீகன்ட்டு. அதுவும் தேவைப்படுற ஜீவன் இருக்க தான் செய்யும். அப்படிலாம் கிடையாது, அப்பெல்லாம் சாத்தியமே கிடையாது. மேலே இப்படி ஏற்றுறது விந்து, தலைக்கெல்லாம் விந்தெல்லாம் போல, தலைக்கெல்லாம் என்ன பண்ணல, விந்தெல்லாம் போல. ஒரு 16 நாளைக்கு ஒரு முறை விந்து புரோட்டீனாக மாறும். கொட்டையிலேருந்து உயிரணுக்கள் கலந்து, உயிரணுக்கள் கலந்த வெள்ளை அணுக்கள் விந்து. விந்துன்றது என்னன்னா உயிரணு கலந்த இது வெள்ளை அணுக்கள் சேர்ந்தது. ரெட் செல் அதில் இருக்காது, ஒயிட் செல் தான் இருக்கும். பெண்ணுக்கு ரெட் செல் தான் இருக்கும், ஒயிட் செல் அளவு கம்மி. அதனால் அவளுக்கு அவளுடைய தீட்டு ரெட் கலரில் தான் இருக்கும். ஆணுக்கு செமன்ற பேரில் வெளியே வந்துடும். அது எப்படி தான் இருக்கும், வெள்ளையாக தான் இருக்கும். சரியா? அதனால் ஆண் தான் விசேஷம். இப்போ பொம்பளைக்கு மேலே ஏறாது, ஆம்பளைக்கு தான் மேலே ஏறும். ஏன்னா ஆம்பளைக்கு தான் விந்துக்குது, பொம்பளைக்கே விந்து இல்லை. அதனால் மேலே ஏறதா என்ன கிடையாது. மேலே ஏறது கீழே ஏறுறதெல்லாம் விந்து கிடையாது. வெளிச்சம் அதிகமாகுது. புரோட்டீன் உனக்குள்ளே சேர்றதுனால கொஞ்சம் எனர்ஜெட்டிக் அதிகமாகிறதுனால வெளிச்ச உடம்பு வேலை செய்யறதுக்கு உதவும். விந்துனால இல்லை. இது விந்து என்னவா மாறும், புரோட்டீனாக மாறும். உடலில் திரும்ப என்ன ஆகிடும்னா ரீசைக்கிளிங் ஆகிக்கும். தலைக்கு போகிறதில்ல, ரீசைக்கிளே ஆகிடும். புரோட்டீனாக மாதிரி ரத்தத்தில் கலந்துக்கும், திரும்ப ரத்தத்துலேருந்து எடுத்துக்கும். தனியாக ஒரு பேக்கெல்லாம் இல்லை, தற்காலிகமாக வந்து நின்று உடனே வெளியே வந்துடும். சில பேர்லாம் அங்கே நிறைய ஆசைப்படுவாங்க, கல்யாணம் ஆகிருக்காது. போகும்போதுன்னா கக்கா போகும்போது முக்கினாங்கன்னா கூட கொஞ்சம் கொஞ்சம் வரும், வெள்ளையாக செமன் வரும். அந்த டியூப்பில் அங்கங்கே நிற்கும். இன்னும் சில பேருக்கெல்லாம் என்ன ஆகுதுன்னா மூத்திரப்பைக்குள்ளவே கூட போயிடும். செமன் சரியாக வெளியே போகாதனால வெளியே போக முடியாமல் மூத்திரப்பைக்கே கூட போயிடும். அதனால் அந்த இடத்துல அந்த கிளாண்டெல்லாம் ஓப்பன் பண்ணி சுத்தம் பண்ணி, சில பேர் மூத்திரம் சொட்டு மூத்திரம் வரும். பெரும்பகுதி 16லேருந்து 22 வயசில் நைட்டில் நீங்கள் தூங்கும்போது 4-5 வாட்டி மூத்திரம் மேய்ச்சிட்டு போவீங்க. அடிக்கடி ஏந்து போய் வச்சா வரணும்னுக்கும் ஆணுக்கு. ஏன்னா கற்பனை பண்ணுவான், அது சார்ந்த சிந்தனை வரும். அதனால் உடனே போவான், உனக்கு இருப்பான், சொட்டு மூத்திரம் வந்து போடுப்பான், திரும்ப மூத்திரம் வர ஃபீல் வரும். ஏன்னா அந்த டியூப்பில் அந்த பிரச்சனை இருக்கிறதுனால. அது ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா, செக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அதெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். அவ்வளோதானே தவிர தலைக்கெல்லாம் என்ன பண்ணுறதில்ல, விந்தெல்லாம் மேலே ஏறதில்லை. ஸோ விந்து நீங்கள் சதா நாசம் பண்ணினே இருக்கிறீங்கன்னா புரோட்டீனாக ஆகாது, லாஸ் ஆகினே இருக்கும், உடல் பலம் குறைஞ்சிரும், வெளிச்ச உடம்பு வளராது, நல்லா இருக்காது. அவ்வளோதான். அதுக்காக வேண்டி காமத்தை குறைக்கணும். விந்து ஜெயம் அப்படின்னு திவாகமத்தில் எழுதியும் வச்சுக்கிறார். ஒரு ஆண் நல்லா வளர்ச்சி அடைஞ்சு பக்குவப்பட்டு காமத்தெல்லாம் புரிஞ்சு
மனம்லாம் சிதைவு இல்லாமல் இருந்தாருன்னா டூரேஷன் அதிகமாக இருக்கும், செமன் வராமல் கூட போகும். வராது, சும்மாவே வந்திருந்தது, தடவுனாவே வந்தது, கை வச்சவே வந்தது, அவனுக்கு வர்றதுக்கு குறைஞ்சிரும். அது பேர் விந்து ஜெயம். புரியுதா? அப்படி தான் நடக்குமே தவிர அப்படி ஒருத்தன் ஆனான்னா பார்க்கின்ற மாதலை பாராமர் ஓந்துன்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டில் நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இப்போ ஆசைப்படலாம், இது உடல் உறவு வச்சுக்கலாம், ஆனால் செமன்னா ஆகாது, ரிலீஸ் ஆகாத அளவுக்கு செய்ய முடியும். அப்போ ஒரு ஆரோக்கியமாக இருப்பார். புரியுதா? அவ்வளோதானே தவிர ஒரு மனுஷனுடைய விந்து வாயில் வச்சு சாப்பிட்றதுனாலையோ பொறுத்தனாலையோ இல்லை. இன்னொரு கதையும் சொல்லிடுறேன், சாப்பிட்றதுனால ஒன்றும் நஷ்டமும் ஆக போகிறதில்ல, உனக்கோ அல்லது அவனுக்கும். அவன் பலசாலியாக இருந்தானா அவன் நிறைய கொடுக்கலாம். ஸோ அப்படி ஒரு ஹேபிட் ஒரு ஆணுக்குமே இருக்குதுனாலும் அது அவங்க இஷ்டம். புரியுதா? 2 பேரும் மாற்றி மாற்றி சப்பிக்கிறாங்க, பிடிச்சிருக்குது. இப்போலாம் அப்படி தானே ஓரினை சேர்க்கையெல்லாம் இப்படிலாம் வந்துச்சு. அதனால் நம்ம அதை ரைட்றாங்களாம் சொல்ல முடியாது. ஒருத்தர் குழந்தையிலேருந்து அது மாதிரி ஹேபிட் எல்லாம் வளர்த்துருவார். அப்பா இல்லாமல் இருப்பார், சித்தப்பா வளர்ப்பார், இல்லை மாமா வளர்ப்பார். அந்த குழந்தைய மிஸ்பிஹேவ் பண்ணியிருப்பார், பழகிட்டு இருப்பார். அப்புறமா அந்த குழந்தை அதுக்கு அது மாதிரியே தேடும். அந்த மாதிரி குழந்தைங்களும் எனக்கு தெரியும். அந்த மாதிரி தேடும். இல்லை காலேஜில் யூனிவர்சிட்டியில் போய் தங்கும், ஹாஸ்டலில் போய் தங்கும், படிக்கும், சக மாணவர்களோடு அப்படிலாம் உறவு வச்சுக்கும். அது பழகிடும், அப்படி ஆகிடும். இதுக்கும் ஆன்மீகத்துக்கும் குருக்கும் சம்மந்தமே இல்லை. சரியா? தேவையில்லாமல் அதையும் இதையும் போட்டு குழப்பாதீங்க. ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியாத ஆண் ஒரு ஆணுக்கிட்ட போனோன்னா என்ன தான் செய்ய முடியும்? அப்படி தான். அதனால் அது மாறுது. அதில் விந்தெல்லாம் ஜெயமானா விந்து ப்ரோட்டீனாக மாறும். பெண்ணுக்கும் அப்படி தான். 40 வயசுக்கு அப்புறமா அவங்க மாதவிடா நிற்கிதுன்னும் போது கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக மாறுவாங்க, கொஞ்சம் பலசாலியாகவும் ஆகுவாங்க. பீரியட் குறையும் போது நிற்கும் போது. சில பேரில் அந்த டைமை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, தலைவலிக்கும், ஹார்ட் அட்டாக் வரும், முட்டி வலிக்கும், ஒரு பிரச்சனை வந்து சரியாகும் நிற்கும்போது. நல்லா சாப்பிட்றாங்க, ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அப்படின்னா பீரியட்லாம் நிற்காது, சரியாக தான் வரும். பட் அழகாக இருக்கும், நேர்த்தியாக இருக்கும், உடல் ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. சரியா? அதர்வைஸ் இதுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தம்னா ஆரோக்கியத்துக்கூட சம்மந்தப்பட்டிருக்கு. அதர்வைஸ் இன்னொரு ஆண் இது மாதிரி போய்த்து தண்ணியெல்லாம் ஊற்றி எல்லாருக்கும் கொடுத்தா ஒன்றும் ஆமாண்ணா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அவன் வந்து வியாதிஸ்தனா இருந்து அதை சாப்பிட்டீங்கன்னா என்ன வரும்னு தெரியாது எனக்கு, வியாதி கூட வந்து செத்துடலாம். ஒரு ஆரோக்கியமான மனிதனாக இருந்தால் ஒன்றும் ஆகாது, இல்லைன்னா அதுவும் பிரச்சனை தான். இவனுக்கு கல்யாணம் பண்ணிக்காமல் சும்மாக்குறானா அந்த சாமியார்? கல்யாணம் ஆயிடுச்சா? விட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதனால தான் விட்டு கலக்கின்னுக்கிறான். அது ஒன்று இருக்குது இல்லை, அது தப்பு கிடையாது. சிசியனுக்காச்சு அவனுக்காச்சு, அது பொம்பளை ஆம்பளை சேர்த்து ஒன்றும் அவங்க இஷ்டம். 2 பேரும் ஒத்துக்கிறாங்கன்ற பட்சத்தில் 3வது ஆளுக்கு இடம் இல்லை. பட் வாலண்டரி பண்ணுறது, மருந்து கொடுக்குறது, வசியப்படுத்துறது, ஏமாத்துறது குற்றம் தானே. நீங்கள் தான் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன், ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் கிடைப்போம், குருசில யோகிய நாடு, உன்னை நீ கொண்டாடு, கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை, மனம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.